அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு ஆடி போச்சு. எனக்கு என்னடா இது என்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. ஃபோன் பண்ண நைட் அங்கே யாரும் எடுக்கல. மார்னிங் வந்து ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு, என்னால தான் ஆச்சுன்னு சொன்னா அவர் வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி, ஏன் அதை நீங்க விடுங்க, நீங்க அதை பத்தி ரிசீவ் பண்றீங்க, அதுவும் என்ன அது, ஐயா நீங்க அது மனசுலே வச்சுக்க வேண்டாம், நீங்க விட்டுடுங்க, நீங்க சந்தோஷம் ஹாப்பியா இருங்க, என்ன ஷூட்டிங்கு அப்படின்னு சில சாதாரணமா கேட்குறாங்க. எனக்கு வந்து அந்த தெலுங்கு வந்து எப்பவுமே அது போகல. ஏன்னா நான் தான் கடைசியா பேசினது. நான் கடைசியில பேசின பிறகு அது எப்படி மைக்க பிடிச்சி வந்து அவர் பேச முடியும்? மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தா கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் போன்ல, நான் விழுந்தா வந்து அவர்கிட்ட நான் வந்து பேசிட்டா இதை பத்தி சொல்லும்போது, ஐயோ வேண்டாம், அந்த அம்மா வந்து முடிவெடுத்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நீங்க பேசி உங்க மரியாதையை வந்து இழுக்க வேண்டாம் அப்படி நீங்க சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்க விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மனிதருங்க, கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர்.